ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 20. பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இவங்க வந்து எல்லா திங்ஸையும் வந்து அங்க குடோன்ல மாத்த சொல்லிட்டாங்கல்ல. இப்ப சுந்தரம் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பொன்னி இங்க தங்கணுங்கிறதுக்காண்டி தானே நீங்க இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னோடனே, இப்ப சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, சரி சண்முகம் என்ன சொல்றாருன்னா, ஆமாமாமா இத நாங்க அப்படியே மாத்தி கேட்டோம்னா, பொன்னி இங்க தங்கவே கூடாதுன்னு சொல்லி தானே நீங்க இந்த மாரி எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க அடுக்கி வச்சீங்க. அதனால தான் நாங்க இந்த ஏற்பாடு பண்ணோம். அதுவும் நீங்க ஏற்பாடு பண்ண அதே வேன்ல, அதே ஆட்கள வச்சு நாங்க வந்து இந்த மாரி மாத்துறோம் அப்படிங்கிற மாரி கிண்டலா பேசிட்டு அவங்க போயிடுறாங்க. சுந்தரம் அப்படியே டென்ஷனா நிக்கிறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னி வந்து ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து கம்மியான விலையில வந்து சாப்பாடு குடுக்குறாங்க. ஒரு ட்ரஸ்ட் மாரி வச்சு, அங்க போய் பொன்னி வந்து ரூ. 5க்கு சாப்ட்டுட்டு, அங்க உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அழுதுட்டு அப்புறமா வெளியில வந்து மொத ஒரு கடையில வேலைக்கு போயிட்டுருந்தாங்கல்ல, அந்த அவர்கிட்ட போய் வேலை கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, "இப்ப இங்க வேலை இல்லையேம்மா" அப்படிங்கிறாரு. "இல்லனே உங்கள நம்பி தான் வந்திருக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு வேலை தாங்கன்னோனே, "உனக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ரூ. 300 தந்தேன்ல, அவ்வளோ காசு என்னால தர முடியாது. இப்ப ரூ. 200 தரேன்னு" சொல்றாரு. பொன்னியும் ஓகே சொல்லிர்றாங்க. அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துர்றாங்க. இப்ப வீட்டுக்கு வரும்போது ஓலை அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அப்ப சுந்தரம் வந்து எல்லாத்தையும் நிப்பாட்டி, "என்னடா எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னோனே, "நீங்க போங்கண்ணே" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அப்புறமா எல்லாரும் பொன்னிக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. பொன்னி வந்து நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டே இருந்தோனே, எப்படி திமிரா போறா பாரு அப்படின்னோனே, இப்ப பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, நான் மேல குடிசை போட போறேன்னோனே, அதான் நான் தங்குற இடத்துல இந்த மாரி ஸ்டோர் ரூம்ல எல்லாத்தையும் வந்து அடைச்சு வச்சுட்டாங்களா, அதனால தான் நான் மேல கொண்டு வைக்கிறேன். மேல கொண்டு வந்து வச்சா, இந்த மாரி மழையில பட்டுரும்ன்னு சொல்லிட்டு அங்க யாரும் கொண்டு வர மாட்டீங்கல்ல, அதனால நான் எனக்கு நானே குடிசை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இப்ப சுந்தரம், அவங்க அப்பா, சக்தி எல்லாரும் வந்து, "நீ அங்க போய் தங்க வேணாம்மா, என் ரூம்ல வந்து படுன்னு" சொல்லி சக்தி கூப்பிடுறாரு. மாத்தி மாத்தி எல்லாருமா கூப்பிடுறாங்க. ஆனா பொன்னி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. மேல போய் குடிசை போட்டுட்டு இருக்கும்போதும், சக்தி வந்து கெஞ்சுறாரு. பொன்னி வந்து ப்ளீஸ் என் வேலைய என்ன பண்ண விடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ்.